அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாத்தும் சலாமும் கருணைமிகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர் மீது உண்டாகட்டும் என்ற துவாவோடு, அருமையான சகோதரர்களை, இன்று ஓதப்பட்ட பொதுவாக 28வது ஜுஸ் ஓதுனாங்க. 28 நிறைய சம்பவங்கள் தான் இருக்குது. அதில் எடுத்தோன்னு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 28 ஆரம்பத்தில் கது சமி அல்லாஹ் கேட்டுக்கொண்டான், உம்மிடத்திலே நபியே, உங்களிடத்திலே தர்க்கம் செய்த பெண்ணுடைய சொல்லை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க, குர்ஆன் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப இறங்கும். ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ்வுடைய முன்னாள் நடந்தா அதை ஃபாலோ பண்ணி ஒரு வசனம் இறங்கும். நிறைய அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இவைகள் எல்லாமே நம்மை அல்லாஹ் பார்க்கிறான், நம்ம சாப்பிடும் போது பார்க்குறான், பொண்டாட்டிகிட்ட பேசும்போது பார்க்குறான், வண்டி ஓட்டும் போது பார்க்குறான்ங்கிறதுக்கு ஆதாரங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. ஒரு பெண்மணி முதல்ல தஃப்சீரில் எடுத்து பார்த்துக்கிறேன், நான் சொல்றதை உள்வாங்கிட்டு 28ஆம் ஜுஸோடைய ஆரம்பமே அதுதான், கது சமி அல்லாஹ் அப்படின்னு வரும். இப்போ நம்ம கது சமி அல்லாஹ் லிமன் ஹமீதான்னு சொல்றோம்ல, எந்திரிக்கும் போது ருக்கூலிருந்து எந்திரிக்கும் போது புகழ்ந்தவனுடைய புகழை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான்னு சொல்ற மாதிரி ஒரு பெண்ணுடைய சொல்லை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான், உங்களிடத்திலே தர்க்கம் செய்த பெண் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஹவுலான்னு ஒரு பெண்ணு, அவங்க அத்தா பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, அதனால பெண் பேர் ஹவுலா. அந்த அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து முறையீடு செய்யறாங்க, தர்க்கம் பண்றாங்க, வாதாடுறாங்க. அது என்னண்டா, அவங்க புருஷன் உன் முதுகு எங்க அம்மா முதுகு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால இப்படி சொன்னால் தலாக் ஆயிடும், இப்படி சொன்னால் தலாக் ஆயிடும். தலாக்குன்னு சொல்லாம இப்போ சட்டம் இருக்குது, நம்ம பொண்டாட்டியை பார்த்துட்டு ஓ மூக்கு என் தங்கச்சி மூக்கு ஒன்னா இருக்கு, அப்படி வார்த்தைகள்லாம் வரக்கூடாது. ஓ மூக்கும் என் தங்கச்சி மூக்கும் ஒன்னா இருக்கு, ஓ வயிறும் எங்க அக்கா வயிறும் ஒன்னா இருக்கு, ஏதாவது மனைவியுடைய உறுப்பை குறித்து நான் திருமணம் செய்த ஹராமான தாய், தங்கை, அக்காள் என்பதற்கு ஒப்பிட்டு பேசினால் அது லிஹாருடைய சட்டம்னு பேரு. அதுக்கு பேரு தனி கிதாபே இருக்கு, லிஹாருடைய சட்டம். லிஹார்னா முதுகுடைய சட்டம் அப்படிங்கிற ஒப்பிட்டு பேசக்கூடாது. பொண்டாட்டிங்களை மஹரூமான பெண்களோட, நம்ம அக்கா தங்கச்சியோட அம்மாவோட ஒப்பிட்டு பேசக்கூடாது. அப்படி புருஷன் சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா வந்துட்டு, எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு, நான் எங்க போவேன், அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்ப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து. இந்த ஹதீஸை அறிவிக்கிறது யார் தெரியுமா? ஆயிஷா அம்மா தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அந்த வார்த்தையை அப்படியே சொல்றேன், அந்த வார்த்தையை சொல்றாங்க, நான் நபிக்கு தலை சீவி கொண்டு இருக்கும் பொழுது ஹவுலா பின்த் அந்த அம்மா வந்தாங்க, ஹவுலா வந்தாங்க, வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இப்படியெல்லாம் கதா இப்படியெல்லாம் என் புருஷன் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன் என் பிள்ளைங்களை வச்சு வளர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி முறையிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜஹாலத்துடைய சட்டம் அப்படித்தானமா இருக்கு, நான் நபியாகிறதுக்கு முன்னாலேயே அது தலாக்கு தானமா, நான் என்னமா செய்ய முடியும் அப்படின்னு சமாளிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் நபிக்கு தலை சீவி முடிக்கவில்லை, நான் நபிக்கு தலை சீவி முடிக்கல, அதுக்குள்ள ஜிப்ரீல் வஹியை கொண்டு வந்துட்டார், அதுக்குள்ள ஜிப்ரீல் வஹியை கொண்டு வந்துட்டு சொல்றாங்க, இது வந்து தலாக் ஆகாது, இது வந்து தலாக் ஆகாது. அதுல இருந்து ஒரு புது சட்டத்தை அல்லாஹ் கொண்டான். அது வரைக்கும் மக்காவாசிகள் மதினாவாசிகளும் தலாக்குங்கிற பேச்சுல தான் இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இது தலாக் ஆகாது, அவங்களுக்கு வந்து சில வழிமுறைகள் அதில் இருந்து மீண்டு அவர்கள் வாழலாம் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அருமையான சகோதரர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில புருஷன் பொண்டாட்டிக்கு நடந்த விஷயத்த ரசூல் முன்னாலையில வந்தவொடனே ஒரு சட்டம், புதிய சட்டம் வருது. என்ன சட்டம்? நீ இப்படி சொல்லிவிட்டால் ஒரு அடிமையை உரிமை விட்டு தப்பிச்சுக்க, இல்ல 60 நோன்பு வச்சுக்க, இல்ல 60 பேருக்கு சாப்பாட்டை கொடு அப்படின்னு சட்டத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டான். நிறைய ஆயிட்டு கல்சங்கள்ல அந்த ஒரு ஆயின்னு எடுத்து பாருங்க, அப்படியே தொடரா வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அப்படி ஆயத்து இறக்கி வச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுடைய புருஷனை போய் கூட்டுவாங்கன்னு சஹாபாக்களை அனுப்புனாங்க. அந்த அம்மா வந்தாங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்கிறாங்க. அதுக்கு மேலே விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்கும் போது, நான் இப்படி சொல்லிட்டேன், அவசரப்பட்டு சொல்லிட்டேன். அது சொல்றாரு, நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது தலாக்காகாதுன்னு அல்லாஹ் சட்டம் கொண்டு வந்துட்டான், நீ தலாக்க பொண்டாட்டியோட நீ சேர்ந்து வாழலாம், ஆனா 3 நிபந்தனைகள் இருக்கு. ஒரு அடிமை உரிமையை விடுண்டாரு. என்ன டைம் இருக்கு அடிமையை வாங்குறதுக்கு காசும் இல்லை, என்னால் உரிமை விட முடியாது அப்படின்ட்டு. 60 நோன்பு வைப்பியா? ஒரு நோன்பு வைக்கிறதுக்கு எனக்கு தரக்கை தந்தாலும் 60 நோம்புலாம் வைக்க முடியாது.
அதான் ரசூல் அப்படியே பேசுறாரு, வைக்க முடியாது. 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு காசு இருக்கா? 5 சல்லி காசு கிடையாது, என்னால் அதுவும் முடியாது. அவன் பொண்டாட்டி வாழ்றியா? வாழணும், வாழ்றதுக்கு ஆசை. ஆனா இதுல மூணுல என்னால எதையுமே செய்ய முடியாது. சஹலாசன் சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்கள்கிட்ட உள்ள பொருள்கள் எல்லாம் கொடுங்க, பாலாடை வச்சிருக்கீங்களா, பேரிச்சம்பழம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாங்கி வசூல் பண்ணாங்க. வசூல் பண்ணிட்டு 60 பேருக்குள்ள சாப்பாடை சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது 60 பேருக்கு பங்கு வச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த சஹாபியை கூப்பிட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டு வார்த்தை அளந்து பேசி குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. வார்த்தை நம்ம எதுக்கு சொல்றேன்டா இந்த வார்த்தையை இத்தனை ஓதுனவங்க சொல்ல நேற்று முந்தாலும் ஓதுனவங்க சொல்லி என்னன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நிறைய ஆண்களுக்கு தெரியறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் 2 உறுப்புகளை நான் பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி தருகிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு வாக்குறுதி கொடுப்பேன். 1 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ளது, 2 2 கால்களுக்கு மத்தியில் உள்ளது. இந்த 2 ஒருத்தன் பாதுகாத்துட்டான்னு சொல்லிட்டோம்னா அவருக்கு நான் சொர்க்கத்தை கொண்டு உத்தரவாதம் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அதனால நாக்க நம்ம எந்த இடத்துலையும் எப்படியும் போட்டு உழப்ப முடியாது. லிமிட் இருக்கு, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் லிமிட் இருக்கு. இதை தான் பேசணும், இதை தான் பேசக்கூடாது. சென்னையில சென்னையிலே பிறந்து வளர்ந்தீங்க ஒரு வார்த்தை ஒரு மாதிரியா பேசுவானுங்க, அசிங்கமான வார்த்தையை மூச்சுக்கு மூச்சு 300 தடவை பேசுவான். நல்ல விஷயம் பேசுவான், அந்த வார்த்தை வந்து விழுவும், டக்கு டக்குன்னு வந்து விழுவும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, திரும்பவும் சொல்றேன், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா ஒரு தட்டுல போடுவான், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா இன்னொரு இடது தட்டுல போடுவான். இந்த தட்டு இடது தட்டு வெயிட்டா போச்சுடா மறுமை வாழ்க்கை பிரச்சனையா போயிடும், நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். அதனால அளந்துதான் பேசணும். நான் பொண்டாட்டிகிட்ட பேசினாலும் கொஞ்சி பேசினாலும் கூட கொஞ்சிறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதனால கொஞ்சி பேசிதான் இப்படி மாட்டிக்கிட்டாப்ல. ஆனா அவரை வச்சு அல்லாஹ் ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வரணும்னு விதி இருந்திருக்கு. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையை தழுவி ஆயத்துகள் வந்திருக்கு. ஒண்ணுமே கிடையாது, 35 வரும், அபசவத்தவல்லா அஞ்சாவுலாமா, அபசவத்தவல்லா கடுகடுத்தார், முகத்தை திருப்பி கொண்டார். அந்த குருடர் வரும் பொழுது யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், அதை சொன்னா இது விளங்க உங்களுக்கு இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால முக்கியமான பணக்காரங்க கூப்பிட்டு தாவத்து கொடுத்துட்டு இருக்காங்க. எவனாவது ஒருத்தர் இதில் இஸ்லாத்துல வந்தான்டா ரொம்ப நமக்கு வசதியா போவேன். அப்ப பார்த்து கண் தெரியாம உம்மு மக்தூம்னு ஒரு சஹாபி, கண்ணு தெரியாதவருக்கு, மக்கவளை அவர் முஹாஜிர், மக்கவளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவிட்டே வந்துட்டாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் இந்த ஏன் மனுஷன் வந்தான், இந்த மனுஷன் நம்ம பக்கத்துல வந்தா பணக்காரங்களே எழுந்து போயிடுவாங்களே, செல்வந்தர்கள் எழுந்து போயிடுவாங்களே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்டுக்கிறாம முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. எப்படி அவரை கண்டுக்கிறாம முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. உடனே ஆயிட்டு வந்துருச்சு, அபச வத்தவல்லா கடுகடுத்தார், வத்தவல்லா முகத்தை திருப்பி கொண்டார், அன்ஜாவுல் அஹமா கண்ணு தெரியாதவர் வந்த பொழுது. நபிக்கு தெரியுமா நாம் யாருக்கு ஹிதாயத்து கொடுப்போம், யாரும் ஹிதாயத்து கொடுக்க மாட்டோம்ட்டு, இது நபிக்கு அழகல்ல. ஆயத்து இறங்கிடுச்சு, நபியை கண்டிச்சு எல்லாம் ஆயத்து இறக்குனாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இது. அப்ப ஸல்லல்லாஹு உடனே இந்த ஆயத்தை கொண்டு உம்மு மக்தூம் இல்லாம ரொம்ப பிரியமாயிட்டாங்க அவர் மேல. அல்லாஹ் அப்படி நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த கருத்து என்னண்டா, இப்ப இது மாதிரி நிறைய குர்ஆன்ல கொட்டி கிடக்குது. இதோடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, நாம் செய்யறதை அல்லாஹ் உற்று நோக்குகிறான். நம்ம சாப்பிட தட்டுல உட்காடுறோம் நினைக்கிறான், அல்லாஹ் பாக்குறான் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனசுல கொண்டு வரணும். அதனாலதான் இந்த சம்பவங்கள், ஒரு சம்பவம் நடக்கும் உடனே ஒரு ஆயத்து வந்துடும், ஒரு சம்பவம் நடக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு முன்னாடி முஹம்மது கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு ஒரு காட்டாருக்கு வந்து கத்துறாப்புல, முஹம்மது கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு காட்டாருக்கு வந்து கத்து. முந்தா நாள் ஓதுன ஆயத்து என்னது, முந்தா நாள் ஓதுன ஆயத்து. நீங்க மற்ற பேர் அழைக்கிற மாதிரி முகமது அழைக்க கூடாது, இந்த விளையாட்டுல இங்க வச்சுக்க கூடாது. முகமது அழைப்பதா இருந்தா நபின்னு அழைங்க, யார் ரசூலுல்லாஹ் அழைங்க, மொட்டையா முகமதுன்னு கூப்பிடக்கூடாது, மொட்டையா முகமதுன்னு கூப்பிடாதீங்க. உடனே ஆயத்து இறங்கிடுச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அந்த சம்பவத்தை தழுகி அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா 23 வருஷமா குர்ஆன் ஆயத்து இறங்குச்சு. இப்ப இன்னைக்கு யோஜன ஆயத்துல இது ஒரு முக்கியமான ஆயத்து. இன்னொரு ஆயத்து இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். சில நேரத்துல 6 நிமிஷத்துல முடிச்சுட்டேன், சப்ஜெக்ட் இல்லை, எது தோணுச்சோ அது சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல் லரைது ஹாஷியம் முத்தஸத்தியம் மின் கஷ்யத்தில்லாஹ் சாதிக்கு தொலைக்கும் போது ஓதுன ஆயத்து. அப்போ இந்த குர்ஆன் நம்ம இன்னைக்கு பயன்படுத்த அடிக்கிறதுக்குள்ள இந்த குர்ஆன் அடுக்கி வச்சிருக்கோம்ல, ஹாஃபிஸ்கள் நம்ம இப்போ மேர்சால மனப்பாடமாக்குறாங்களே, இந்த குர்ஆனை மனுஷங்களாகிய உங்களுக்கு தராம, மனுஷங்களாகிய உங்களுக்கு தராம லவன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின்
இந்த குர்ஆனை நான் மலைகளுக்கு இறக்கி வைத்திருந்தால், மலை மேல இறக்கி வச்சிருந்த மலைக்கு நான் கொடுத்திருந்தேன்னா, அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அது உருகி ஓடுவதை நபியை நீங்கள் பார்ப்பீர்கள். மலைக்கு இந்த குர்ஆனை கொடுத்தா மலை தண்ணியா ஓடிடுமா? குர்ஆனுடைய வேலை விஷயம் என்ன? அது என்ன வெயிட் நமக்கு புரியல. இன்னொரு விஷயம் குர்ஆனை தெரிஞ்சுக்கிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் மோஜிசாத்கள் அனைத்திலுமே ஃபர்ஸ்ட் மோஜிசாத், தலையாய மோஜிசாத் அல் குர்ஆன் தான். மரியாதை நமக்கு தெரியல. தலையாய குர்ஆன் தான் மோஜிசாத்திலேயே மிகப்பெரிய சாதனம். உலகத்தில் உள்ள எல்லாமே மஹ்லூக். உலகத்தில் உள்ள மஹ்லூக்னா தெரியுமா? இல்லாமையில் இருந்து வந்தது. ஒரு 100 கோடி வருஷத்துக்கு முன்னால் சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, அல்லாஹ்வுடைய அரிசி இல்லை, அல்லாஹ்வுடைய குர்சி இல்லை, அல்லாஹ் மட்டும் ராத்து இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய ராத்து மட்டும் இருந்துச்சு. இப்போ நோம்புக்குள்ளதான் ஒரு அசத்து ஒரு மசாயில் வேணுமானா அப்படின்னு சட்டம் கேட்டாரு. சில விஷயங்கள் நம்ம சொல்றது இல்லை, விளங்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நிறைய ஆலயங்கள்ட்ட கேட்டு பார்த்துட்டேன், தெரியல. ஒரு மசாயில் வேணும், சட்டம் வேணும். என்ன மசாயில்? ஒரு பாவம், அந்த பாவம் இதுவரைக்கும் முன்னாலையும் யாரும் செஞ்சது கிடையாது, பின்னாலையும் யாரும் செஞ்சது கிடையாது அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல மௌலானா. முன்னாலையும் யாரும் செஞ்சிடக்கூடாது, பின்னாலையும் யாரும் செஞ்சிடக்கூடாது, அப்படி ஒரு பாவம் அப்படின்னாரு. கொஞ்சம் டைம் தரீங்களா அப்படின்னு கேட்டேன். டைம் தந்தாரு. அல்லாஹ்வுடைய கிருபையில பதில் தோணுச்சு. பதில் அல்லாஹ் உள்ளத்துல போட்டான். அவங்க சொன்னோன்னே ஜஸாக்கல்லா 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 பெரிய துவா செஞ்சாரு. அல்லாஹ்வுடைய ராத்து, இந்த சப்ஜெக்டுக்காக நான் சொல்றேன். அல்லாஹ்வுடைய ராத்து, அல்லாஹ்வுடைய சிஃபாத்து வேற, ராத்து வேற. சிஃபாத்துனா தன்மைகள், 99 தன்மைகள் இருக்கு. ராத்துனா உருவம், உள் உருவம். அதுக்கு எப்படி தமிழ்ல சொல்றோம்னு தெரியாது, ஒரு அமைப்பு. அல்லாஹ்ங்கிற ஒரு இது. நான் சொன்னேன், ராத்துக்கு இது வரைக்கும் யாரும் கோயில் கட்டல, ஷிர்க் வைக்கல, சிஃபாத்துக்கு தான் ஷிர்க் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பதில் சொன்ன உடனே ஃபாரின்ல இருந்து கேட்டிருப்பாங்க போல இருக்க அவர்கிட்ட. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இதான் எதிர்பார்த்த பதில், இதுதான் உண்மையான பதில் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ராத்து மட்டும் படைக்கப்படலை, அல்லாஹ்வுடைய ராத்து படைக்கப்படலை. அதே மாதிரி அல் குர்ஆனும் படைக்கப்படலை. இல்லாமை என்பது முன்னாலையும் கிடையாது, இல்லாமை என்பது பின்னாலையும் கிடையாது. சூரியனுக்கு முன்னாலையும் இல்லாமை இருக்கு, பின்னாலையும் இல்லாமை இருக்கு. சந்திரனுக்கு முன்னாலையும் இல்லை, பின்னாலையும் இல்லை. அதே மாதிரி எல்லா கோலங்களும், வானம், பூமி, மனுஷங்க, ஜின்க, மலக்கு இல்லாம ஒரு காலத்துல இருந்தாங்க, அப்புறம் உருவாகினாங்க, திரும்ப இல்லாம போயிடுவாங்க. ஆனால் அல் குர்ஆனுக்கு முன்னும் இல்லாமை என்பது கிடையாது, பின்னும் இல்லாமை என்பது கிடையாது. பேப்பருக்கு தான் முன்னும் பின்னும் இல்லை. ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம், இந்த வார்த்தைகளுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. அல்லாஹ் எப்போது இருந்தானோ அப்போது இந்த வார்த்தைகள் இருக்குது, அல்லாஹ் எப்போதெல்லாம் இருப்பானோ அப்போதெல்லாம் இந்த வார்த்தை வருது. குர்ஆன். அதனால குர்ஆன் நம்ம தெரியல, குர்ஆன் ஓதாம, குர்ஆன் விளங்காம இளமையை கழிச்சவங்கெல்லாம் பெரிய கைசேதம் செஞ்சவங்க. குர்ஆன் வந்து அற்புதத்திலும் அற்புதமான விஷயம். அதனால சொல்றேன், மலைகளுக்கு நாம் இறக்கி வச்சா இந்த குர்ஆனை அது ரஐது ஹாஷியம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமா அது உருகி ஓடுவதை நபியை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனா பலகீனமான இதயத்துக்குள்ள குர்ஆனை வச்சு மாஷா அல்லாஹ் எவ்வளவு ஆலிம்கள் எவ்வளவு அழகா ஓதுறாங்க. இதுதான் அல் குர்ஆன். அப்ப மலை விட கடினமானது எது? நம்முடைய கல்பு. மலையை விட கடினமானது நம்முடைய கல்பு. மலையால தாங்க முடியல, நம்முடைய கல்பு தாங்குது. இதான் மனிதன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடத்தினுடைய லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கணும். இன்னைக்கு அதிகமா அடையாளங்கள் நிறைய தெரியுன்ற மாதிரி தோணுது. கொஞ்சம் கவனமா இருங்க. 23 லைலத்துல் கத்ரா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சுக்கூனத்து, ஒரு நிம்மதி தெரியுது. அதனால வெளியே போய் பாருங்க. ரொம்ப அமைதியா இருந்தா இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு தூக்கத்தை தியாகம் பண்ணுங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்று அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.